ரோஹிணி கூடிய சீக்கிரத்தில் மாட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்து வந்து காலையில் எழுந்திருச்சு ஃபோனை பார்த்துட்டு என்ன இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, ஆனால் மீனை நம்மளை எழுப்பிடவே இல்லையே, நம்ம வேற சவாரிக்கு போகணுமே, நேரம் ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு கிச்சன் போயிட்டு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போவாங்க. இதையெல்லாம் ரோஹிணி வந்துட்டு அவங்க ரூம்குள்ள நின்றுட்டு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. முத்து வந்து எழுந்திரிச்சு போற நேரத்தில் நம்ம எப்படியாவது வந்து போனை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வெளியில வந்துடுறாங்க. முத்து போயிட்டு கிச்சன்ல மீனா கிட்ட நம்ம காஃபி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது மீனா எனக்கு ஒரு காஃபி போடு சூடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ரோஹிணி வந்து வேகமா வந்துட்டு போனை எடுக்கலான்ட்டு வருவாங்க. ஆனா கிச்சன்ல வந்து மீனா இல்லாததுனால முத்து வந்துட்டு இவ எங்க தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு மீனா எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டைம்ல ரோஹிணி வேகமா வந்து பெட்டு கிட்ட போனதை வந்துட்டு முத்து பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அம்மா பார்லர் அம்மா உங்களுக்கு என்ன இங்க வேலை, அதுவும் வேகமா வந்தீங்க, நான் பார்த்த உடனே ரொம்பவே அமைதியா நின்னுட்டீங்க, உங்களுக்கு என்னாச்சு, என்ன வேணும்னு சொல்லுங்க அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரோஹிணி இருந்துகிட்டு மனசுக்குள்ளேயே ஐயோ நம்ம மாட்டிட்டோம் போல, அதுவும் இவங்கிட்ட மாட்டினா சுத்தமாவே நம்மளால எதுவுமே பேச முடியாதாச்சு, இவன் வேற கேள்வி மேல கேள்வி கேட்பானே, இப்ப என்ன சொல்லி நம்ம தப்பிக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுப்பான். அது ஒண்ணும் இல்ல, நான் வந்து உங்க பெட்டுக்கெல்லாம் போகல, நான் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு போலான்ட்டு வந்தேன், அதுக்குள்ள நீ பார்த்துட்டு உன் பெட்டுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்ற, உன் பெட்ல அப்படி என்னதான் இருக்கு, ரூமே இல்லாம நீங்க வந்து பெட்டை போட்டு வச்சிருக்கீங்க, அப்படி என்ன நீங்க மறைச்சு வச்சிருக்க போறீங்க, அது உன் பெட்டு கிட்ட வந்து எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா ரோஹிணி பேசுறாங்க. முத்து வந்து எதுவுமே நம்பாம பார்லர் அம்மா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க சொல்றது எதுவுமே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா மீனா வந்துடுறாங்க. என்னங்க சத்தம் இங்க, எதுக்கு இப்படி வேகமா பேசிட்டு இருக்கீங்க, அது ஒண்ணும் இல்ல மீனா, நீ எனக்கு ஒரு காஃபி போடு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல ஒரு பூனை ஒண்ணு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு, அதனால கிச்சன்ல எல்லாத்தையும் பார்த்து மூடி வச்சுக்கோ, இல்லைன்னா வந்து பூனை வந்து தட்டி விட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றாங்க. ரோஹிணிக்கு ஒன்னே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. ரோஹிணி மேல சந்தேகம் வந்ததுனால உண்மை கண்டுபிடிப்பாரா என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.